கோதுமை ரவை 2 கப் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக ஒரு 3 to 4 minutes நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு. ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, 2 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 1. இப்போது இந்த வெங்காயம், இந்த தாளிப்பு எல்லாமே நம்ம நார்மல் உப்புமாக்கு எப்படி ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆக வேண்டாம். லைட்டாக ஒரு 2-3 minutes சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 1/2 கேரட் அதையும் சேர்த்துக்கலாம். உடைய நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, வெங்காயம், தாளிப்பு எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் இங்கே வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா சம்பா கோதுமை 2 கப்பு, அதுக்கு நம்ம 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த 2 கப் சம்பா கோதுமைக்கு நான் 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு 5 minutes நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணுறேன். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ 7 to 8 minutes திருப்பியும் மூடி வேக வைக்க போகிறேன். நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 minutesல இந்த தண்ணியெலாம் நமக்கு நல்லா ட்ரை ஆகி நல்லா உதிரியான சம்பா கோதுமை உப்புமா ரெடி. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மணமாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு கலரி விட வேண்டாம். இப்படி மேலால் பரத்தி விட்டால் போதும். இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்புமா எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப கலரி விட வேண்டாம். உப்புமா வெந்திருக்கான்னு பார்த்துடலாமா? பாருங்கள், உப்புமா நல்லா சூப்பராக வெந்திருக்கு.